வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிசியிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்க்கலாம். இது வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னு பார்த்தோன்னா 11/8/2026. நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அட்வைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ்க்காக எக்ஸாம்ஸ்க்கு எழுதக்கூடியவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நமக்கு டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஓகேங்களா. ஸோ இதில் போனோம் அப்படின்னாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் பிடிஎஃப் இருக்கும், எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இதில் நம்ம இப்போ என்ன நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்து நமக்கு இந்த குரூப் 2 குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா 11/8/2026. என்றைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/9 அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக கரெக்ஷனுக்காக 2 நாள் வந்து வெப்சைட்டில் ஓப்பனில் இருக்கும். 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எழுத போகிற டேட் என்னென்னு பார்த்தோன்னா 1/11/2026. அதாவது நீங்கள் ஆகஸ்ட் மாதம் அப்ளை பண்ணுறீங்க, செப்டம்பர் வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இடையில அக்டோபர் 1 மந்த் விட்டுட்டு உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா. எக்ஸாம் டைம் பார்த்தோம் அப்படின்னா 9:30லேருந்து 12:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம். ஸோ அடுத்தது வந்து மெயின்ஸ் எக்ஸாம். அதாவது இதில் மொத்தம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம், அடுத்து இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ப்ராசஸ் நடக்கும். அதில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் யார் யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கடுத்து நம்மளுக்கு எப்போ அதோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு டேட்டுமே மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்குமே கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அது 5 இயர்ஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டருக்கு போக முடியாது, வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்போம், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அங்கே வாங்குகிற ஃபீஸ் தான் நம்மளும் வாங்குகிறோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதில் பேண்ட் ஐட்டம் என்ன, வார்னிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 சர்வீஸில் என்னென்ன போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங் நேம்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய இருக்குது. இதில் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கானது என்றைக்கு அப்ளை பண்ணோம், என்றைக்கு லாஸ்ட் டேட், இந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடிய பேஜஸில் பார்த்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கு ப்ளஸ் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். மினிமம் ஏஜ் மோஸ்ட்லி அதிகமாக வந்து 18 வயசு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2 சம்மந்தமான தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.